வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மிளகு வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 4 துண்டு பட்டை போட்டிருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் ஒரு 2. இதை வந்து கொஞ்சம் குறவரன்னு அரைச்சிக்கலாம். முதல்ல பாருங்கள், இது குறவரன்னு அரைச்சாச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு அரைச்சது இருக்குது. முழுசாக இருந்தால் போட்டுக்கோங்க. நான் அரைச்சது இருக்கிறதால போடுறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது குறவரன்னு அது சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதை அரைச்சாச்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடல் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். இதில் இந்த கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். ஸ்டேஜில் இது வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி இதில் போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த இதை அரைச்சதை வந்து இதில் போட்டுடலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். இது தாங்க கால் மிக்சிங் எல்லாம் கால், அப்புறம் கறியும் போட்டிருக்கேன். ஆட்டுக்கறி பார்த்திங்கன்னா இது ஒரு 150 கிராம் ஆட்டுக்கறி தாங்க, ரொம்பலாம் இல்லை. அதனால் இது எது தனியாக வேக வைக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றா போட்டிருக்கேன். குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி செய்கிறேன் நான். பாருங்கள், அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த கறியை நம்ம இதில் போட்டுடலாம். இதில் நம்ம வந்து நல்லா இதில் வந்து அந்த இதெல்லாம் மசாலாலாம் பிடிச்ச பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். தண்ணி வேணாம், கிரேவி போதுன்றவங்களுக்கு கிரேவி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், அதனால நான் தண்ணி கொஞ்சம் விடுவேன். தண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா வேகணுங்க. அதுக்காக தான் இவ்வளோ தண்ணி நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா விசில் விட்டு வேக விடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது எப்படி இருக்குன்னு. செம்ம அருமையான கால் போட்ட கறி போட்ட குழம்பு இது சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஆட்டுக்காலும் கறியும் போட்டு ரெடி பண்ணது செம்ம அருமையாக இருக்கும். குழம்பு மாதிரி இது ஊற்றி சாப்பிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும், அடிப்படையாக இருக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம், சாப்பிட ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பீஃப் கறி வந்துட்டு நல்லா வேகுது. இது ஏன் வந்துட்டு பீஃப் கறி ரெடி பண்ணோன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது. அதனால தான் அவருக்கு பீஃப் வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கால் போட்டாச்சு. நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். கால் பாருங்கள், இது சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம செம்ம சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.